அனைவருக்கும் வணக்கம். மெக்கானிக்கல் டீசலின் இந்த மாடியூலுக்கு வரவேற்கிறோம். இன்றைய வீடியோவில் ஸ்டார்டர் மோட்டார் வாகனத்தை அகற்றவும், ஸ்டார்டர் மோட்டாரை மாற்றி அமைக்கவும், ஸ்டார்டர் மோட்டாரை சோதனை செய்யவும் பயிற்சி செய்வோம். இந்த வீடியோவின் முடிவில் உங்களால் ஸ்டார்டர் மோட்டாரை அகற்றவும், ஸ்டார்டர் மோட்டாரை பிரிக்கவும், ஆர்மேச்சரை சோதிக்கவும், கம்யூட்டேட்டரை சோதிக்கவும், ஃபீல்ட் காயில்ஸ் தொடர்ச்சி மற்றும் எண்ட் கவர் ஷாஃப்ட் புஷஸ் சரிபார்க்கவும், செயல்திறனுக்காக ஸ்டார்டர் மோட்டாரை சோதித்து என்ஜினில் ஸ்டார்டர் மோட்டாரை பொருத்தவும் முடியும். இந்த நடைமுறைக்கு தேவையான கருவிகள், உபகரணங்கள் மற்றும் இயந்திரங்களை சேகரிப்போம். ட்ரெய்னிஸ் டூல் கிட் 1, சாக்கெட் ஸ்பேனர் செட் 1, ஸ்டார் ஸ்க்ரூ டிரைவர் செட் 1, சர்க்லிப் பிளையர் 1, மல்டிமீட்டர் 1, கிரவுலர் 1, வி பிளாக் 2, டயல் கேஜ் 1, ரன்னிங் என்ஜின் 1, வெர்னியர் கேலிப்பர் 1, ஸ்ப்ரிங் டென்ஷன் டெஸ்டர் 1, கெரோசின் தேவைக்கேற்ப, கிரீஸ் தேவைக்கேற்ப, எமரி காகிதம் தேவைக்கேற்ப, ஹாக்ஸா பிளேட் தேவைக்கேற்ப, சுத்தம் செய்யும் பிரஷ் தேவைக்கேற்ப, காப்பர் அல்லது கார்பைடு பிரஷ் தேவைக்கேற்ப. ஸ்டார்டர் மோட்டாரை அகற்றுதல். பேட்டரியிலிருந்து எர்த் லெட்டை துண்டிக்கவும். சோலனாய்ட் காந்த ஸ்விட்ச் லெட் வயர்ஸ் மற்றும் பேட்டரி கேபிளை ஸ்டார்டர் மோட்டார் டெர்மினல்களிலிருந்து துண்டிக்கவும். ஸ்டார்டர் மோட்டார் மவுண்டிங் போல்ட்களை பிரித்தெடுக்கவும். ஸ்டார்டர் மோட்டாரை பிரித்தெடுக்கவும். சோலனாய்ட் ஸ்விட்ச் அசம்பிளி அகற்றுதல். கேபிள் டெர்மினல் நட்டை அகற்றி சோலனாய்ட் காந்த ஸ்விட்சிலிருந்து லெட் வயர்ஸை துண்டிக்கவும். 2 மவுண்டிங் நட்டுகளை அகற்றி சிறிது சாய்த்து மேக்னெட்டிக் ஸ்விட்சை வெளியே எடுக்கவும். மோட்டார் அசம்பிளியை பிரித்தெடுத்தல். போல்ட் மூலம் அகற்றவும். கம்யூட்டேட்டர் எண்ட் கவர் அகற்றவும். பிரஷ் ஹோல்டரிலிருந்து பிரஷ் ஹோல்டர் கவரை அகற்றவும். பிரஷ் ஸ்ப்ரிங்ஸ், காப்பர் பிரஷஸ் மற்றும் ஸ்டார்டர் பாடி அகற்றவும். யோக் அசம்பிளி அகற்றவும். பினியன் டிரைவ் லீவருடன் ஆர்மேச்சரை அகற்றவும். 2 நிறுத்த காலர்களுக்கு இடையில் உள்ள இடைவெளியில் ஸ்க்ரூ டிரைவர் முனையை சொருகவும். ஃப்ரண்ட் காலரை வெளியே தள்ளவும். 14 மிமீ சாக்கெட்டை பயன்படுத்தி பின்புற நிறுத்த காலரை கீழ்நோக்கி தள்ளவும். ஒரு சர்க்லிப் கட்டிங் பிளேட் பயன்படுத்தி மற்றும் ஒரு ஸ்க்ரூ டிரைவர் உதவியுடன் ஆர்மேச்சர் சர்க்லிப்பை அகற்றவும். பின்புற பினியன் ஸ்டாப் காலர் மற்றும் இயங்கும் கிளட்சை வெளியே இழுக்கவும். காந்த ஸ்விட்ச் அல்லது சோலனாய்டு ஸ்விட்ச். சோலனாய்டு ஸ்விட்ச் பூட் உடைந்ததா என ஆய்வு செய்யவும். பிளஞ்சரில் தேய்மானம் அல்லது சேதம் உள்ளதா என பரிசோதிக்கவும். தேவைப்பட்டால் மாற்றவும். பிளஞ்சரை உள்ளே தள்ளிவிடுங்கள், பிறகு வெளியே இழுங்கள். பிளஞ்சர் அதன் அசல் நிலைக்கு விரைவாக திரும்ப வேண்டும். தேவைப்பட்டால் மாற்றவும். மேக்னெட்டிக் ஸ்விட்ச் அல்லது சோலனாய்டு ஸ்விட்சின் டெர்மினல் மற்றும் காயில் கேஸ் முழுவதும் கண்டினியூட்டி சரிபார்க்கவும். கண்டினியூட்டி இல்லை என்றால் காயில் திறந்திருக்கும் மற்றும் மாற்றப்பட வேண்டும். மேக்னெட்டிக் ஸ்விட்ச் டெர்மினல் 1 மற்றும் டெர்மினல் 3 முழுவதும் கண்டினியூட்டி சரிபார்க்கவும். கண்டினியூட்டி இல்லை என்றால் காயில் திறந்திருக்கும் மற்றும் மாற்றப்பட வேண்டும். ஆர்மேச்சர் ஃபார் கிரவுண்ட். கம்யூட்டேட்டர் மற்றும் ஆர்மேச்சர் கோர் இடையே தொடர்ச்சிக்கு ஓமீட்டர் சோதனையை பயன்படுத்துதல். காப்பு ஒளிநிலையில் இருந்தால் ஓமீட்டர் இன்ஃபினிட் ரெசிஸ்டன்ஸை குறிக்கும். கிரவுலரில் ஆர்மேச்சரை வைத்து ஸ்விட்ச் ஆன் செய்யவும். சிறிய காற்று இடைவெளியுடன் ஆர்மேச்சர் மையத்தில் ஒரு மெல்லிய ஸ்டீல் ஸ்ட்ரிப் வைக்கவும்.
ஆர்மேச்சரை மெதுவாக கையால் சுழற்றுங்கள். ஒரு சுருள் சுருக்கப்பட்டால் ஸ்டீல் ஸ்ட்ரிப் அதிர்வுறும். ஆர்மேச்சரை மாற்றவும். ஓபன் சர்க்கியூட். ஓமீட்டரை பயன்படுத்தி ஒவ்வொரு ஜோடி அடுத்தடுத்த கம்யூட்டேட்டர் பிரிவுகளுக்கு இடையே கண்டினியூட்டியை சரிபார்க்கவும். ஏதேனும் இடைநிறுத்தம் இருந்தால் ஓமீட்டர் நீடில் விலகாது. ஆர்மேச்சர் அசம்பிளியை மாற்றவும். கம்யூட்டேட்டர் ரன் அவுட். ஆர்மேச்சரை 2 V தொகுதிகளுக்கு இடையே வைக்கவும் அல்லது ஸ்டாண்டுக்கு இடையே வைக்கவும். டயல் கேஜை பயன்படுத்தி கம்யூட்டேட்டரை கையால் மெதுவாக சுழற்றி ரன் அவுட் ஆனதா என சரிபார்க்கவும். தேவைப்பட்டால் லேத்தில் அதை சரி செய்யவும். தேய்மானம் உள்ளதா என சரிபார்த்து விட்டம் வரம்புக்கு கீழே இருந்தால் கம்யூட்டேட்டரை மாற்றவும். 400 எமரி ஷீட்டை பயன்படுத்தி மேற்பரப்பை சுத்தம் செய்யவும். மைக்கா டெப்த்தை குறைந்தபட்சம் 0.2 மில்லிமீட்டர் வரை சரிபார்த்து தேவைப்பட்டால் ஹாக்ஸா பிளேட் அல்லது கத்தி பயன்படுத்தி சரி செய்யவும். ஃபீல்ட் காயில் டெஸ்டிங். ஓபன் சர்க்கியூட் மற்றும் ஷார்ட் சர்க்கியூட். ஓமீட்டர் அல்லது டெஸ்ட் லேம்பை பயன்படுத்தி ஃபீல்ட் காயில் மற்றும் இன்சுலேட்டட் பிரஷ்களுக்கு இடையே உள்ள கண்டினியூட்டியை சரிபார்க்கவும். கண்டினியூட்டி குறிப்பிடப்படவில்லை என்றால் இன்சுலேஷன் தோல்வியடைந்தது என்று புரிந்து கொள்ளுங்கள். ஃபீல்ட் காயிலை மாற்றவும். ஒவ்வொரு ஃபீல்ட் காயிலும் செல்ஃப் பாடியுடன் ஷார்ட் சர்க்கியூட் இருக்கிறதா என சரிபார்க்கவும். காயில் பாடியுடன் ஷார்ட்டாக இருந்தால் அதை மாற்றவும். காப்பர் பிரஷ்களின் நீளத்தை அளவிடவும். சர்வீஸ் லிமிட்டிற்குள் பிரஷ்கள் தேய்ந்திருந்தால் அவற்றை மாற்றவும். டென்ஷன், ரஸ்ட் மற்றும் உடைப்புக்காக பிரஷ் ரிங்ஸை சரிபார்க்கவும். பிரஷ் ஹோல்டரில் எர்த் மற்றும் இன்சுலேஷனை சரிபார்க்கவும். இந்த அமர்வில் ஸ்டார்டர் மோட்டாரை அகற்றுவது, ஸ்டார்டர் மோட்டாரை பிரித்தெடுப்பது, மேக்னெட்டிக் ஸ்விட்சை சோதிப்பது, ஆர்மேச்சரை சோதிப்பது, கம்யூட்டேட்டர் சுத்தம் செய்தல் மற்றும் சோதிப்பது பற்றியும், ஃபீல்ட் காயில் கண்டினியூட்டி சோதிப்பது பற்றியும் நாம் விவரித்தோம். இந்த கருத்துக்கள் வரவிருக்கும் அமர்வுகளில் மேம்பட்ட தலைப்புகள் பற்றிய நமது புரிதலுக்கு அடித்தளமாக இருக்கும். உங்கள் பொறுமைக்கும் பங்கேற்புக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த அமர்வில் சந்திப்போம்.